ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட ராஜா மாதா வராங்க. ராஜா மாதா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு கிச்சன் க்ளீனிங் தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, எங்கள் ராஜமாதா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போவாங்க? ராஜமாதான்னு சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா என்னோட அம்மாவை தான் சொல்கிறேன். என் தாய் உள்ளம் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகும். போயிட்டு அதாவது இந்த ஆல் இண்டியா ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன் பண்ணால் ஆன்லேயே இருக்கும், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணும், அப்படி தான். ஸோ அந்த பிளேஸில் தான் மை மம்மி இருக்காங்க. என்னை திட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிவு கூட பண்ண வேணாம், திட்டணும் அப்படின்னு நினச்சிட்டா அப்படியே ரத்தம் காதுலேருந்து வர்ற அளவுக்கு திட்டுவாங்கங்க. ஒரு சில டைம் அதெல்லாம் ஓகே தான், இன்னொரு சில டைமில் இவ்வளோ கேவலமாக நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோமான்ற அளவுக்கு இருக்கும். ஆமாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, கிச்சன் தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ அழகு பண்ண முடியுமோ அந்த கிச்சனை அழகு பண்ணிடலாம். டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ்லாம் அது இது தாங்க. ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரத்துக்கு இந்த கிச்சன் ஐட்டம்லாம் அந்த இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். பட் மம்மி ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க போல். நம்மளால் இது அவ்வளோ சீக்கிரம் ஏறக்கட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கிச்சனை வச்சுருக்கோம். என் கிச்சனை காட்டுறதுக்கு எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தாங்க இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நோண்ட ஒன்று வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதாங்க வந்துருச்சு. நமக்கும் பசங்களுக்கு லீவ் விட்டதும் இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் லீவ் வேணும்ல. ஸோ அந்த லீவை வந்து கேவலமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். ராஜமாதா வரதுக்குள்ளே 1%, அதாவது 10%ல் இருக்கிறத அட்லீஸ்ட் ஒரு 5%ஆவது க்ளீன் பண்ண பார்க்குறேன். இப்படி பார்த்தா என் கிச்சன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ராஜமாதா வந்துட்டுருக்கனால சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 65யும் ரைஸும் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா வந்த உடனே முதல்ல சாப்பாடு போட்டு ஹாலில் உட்கார வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கான்செப்ட், அதாவது கிச்சனுக்கு தான் வருவாங்க. வந்த உடனே அவங்க நம்மளை நாரடிக்கிறதுக்குள்ளே நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிப்போமே. ஸ்கூல் வேறு ஆரம்பிக்க போது ஒரு சில பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். கிச்சனை நம்ம இப்போவே நீட் பண்ணி வச்சாதான் ஓரளவுக்காவது நம்மளோட கிச்சன் நல்லாயிருக்கும். இப்போ காட்டுறேன், யாரையும் என்னை வந்து அப்படின்னு துப்பிடாதீங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாம் அது பாருங்க, வாங்கின சின்ன ஐட்டங்கள்லாம் கீழே சொருவிட்டேன். இது எல்லாத்தையும் டப்பாவை சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த இடத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கினது அப்படியே மூட்டையாக அப்படியே கிடக்கு. ஸோ அதெல்லாம் டப்பாவில் கொட்டிட்டு கேக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டு நம்மளால் எவ்வளோ முடியும். இங்கே பார்த்தீங்களா, டிஃபன் பாக்ஸ்லாம் வேறு லெவலில் அடுக்கி வைக்கணும். வரத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் நான் பண்ண பார்க்குறேன். ஸோ இதையும் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ திட்டு வாங்க முடியாத அளவுக்கு என்னால் எவ்வளோ வேலைகள் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் மோடாகவும் பண்ணிடுவோமா. நானும் தான் கேட்குறேன், நமக்கு என்னவோ கிச்சன் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த பெரியவங்கன்னு ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாகவே தேவைதாங்க. ஏன்னா அவங்களாம் இருக்க போய் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சமாவது அந்த பயம், ஐயோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றது, அதாவது என்ன சொல்கிறது, வாங்கி வைக்கிறது, வேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதாவது நான் பண்ணணும், அதிகமாகவே பண்ணுவேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஓயாமல் என்னை மட்டும் கரிச்சு கொட்ட சொன்னால் நல்லா கரிச்சு கொட்டுவாங்க, திட்டிக்கிட்டே இருக்க சொன்னால் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அந்த கத்துறதுலேயும் இதுலேயும் ஒரு பாசத்துலேயும் எல்லாமே இருக்க தான் செய்யுது. எங்கள் அம்மா கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா, காலையில் இருந்தோடனே வேலையை முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. பட்டு நானும் அப்படி தான், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. திட்டியே அது பழக்கம் போல் வந்துருச்சு. சரி இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து லகன்னு ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து செய்வோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா சிக்கன் குழம்பு பார்த்துட்டோமா இல்லையா, ஸோ பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு வந்துடுவோம். நம்ம வச்ச சிக்கன் குழம்பும் சிக்கன் 65யும். என்னடா இப்படி முறைக்கிற? எனக்கு வேணும் சிக்கன். இவன் என்ன பண்ணுவான்னா, சிக்கன் குழம்பு திங்க மாட்டான், சிக்கன் சோத்தையும் தின்ன மாட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 65 பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போய் சாப்பிட்டு வர கேப்லேயே இந்த தட்டு மட்டும்தான் இருக்கும், 65 இருக்காது. எல்லாமே சிக்கன் தான்டா, சாப்பிட்டு தான்டா ஆகணும் எல்லாத்தையும். ஹாய், நான் என்ன சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் ராஜமாதா வரத்துக்குள்ள அப்படின்னு தானே நினச்சேன். ஆனால் இது நெக்ஸ்ட் டே
தூங்கி எழுந்துட்டு வெளில வந்து பார்த்தா ஒரு பெரிய அதிசயம் வந்து நடந்திருக்கு. அதிசயம்லாம் இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொன்னல ஆல் இந்தியா ரேடியோ. பாருங்க, என் ராஜா மாதா ரொம்பவே சேடாக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கிச்சனில் இருக்க அனைத்தையும் தூக்கிட்டு வந்து ஹாலில் வச்சிட்டாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 o'clock ஆக போகுது. அதுக்குள்ளே என்னால், அதாவது அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றிட்டாங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம். மம்மி பேசு மம்மி. என் மேலே பொலகாண்டில் இருக்காங்க கோபால். நாலு சொந்தக்காரங்கன்னு இருந்தால் வந்து போதான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் கழுத்தை பிடிச்சா வெளில தள்ள முடியும்? ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். கிச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டாச்சு. பார்த்தீங்களா? இதோட எங்கள் அம்மா வந்து வாயை க்ளோஸே பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளில கடாசிட்டாங்க. ஸோ இனிமே கிச்சன் க்ளீன் ஆகிடும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்மளும் ரெடி ஆகிடலாம். வீடுனா அப்படிதான் இருக்கும் மம்மி. ஒரு கரப்பாம்பூச்சி மேல அளவுக்கு வீடு கிடையாது. சொந்தக்காரங்கன்னா 4 பேர் வந்து போக செய்வாங்கம்மா. கரப்பாம்பூச்சி, பல்லி, எலி, பெருச்சாலி. ஜாலியா இருக்கிறா ஓடு எல்லா வேலையும் பண்ணிட்டு வர. அந்த ஊட்ட பாத்தீங்கன்னா நாய் கூட தண்ணி குடிக்காது. நாய் ஏமா படிக்கட்டு ஏறி வந்து தண்ணி குடிக்கணும்? கீழே வச்சா குடிக்கிறது. குப்பையும் கூலமா ஊடாகுது. 4 ஒரு 5-6 மாசம் வரல இந்த வீட்டு ஒண்ணுல இப்படி கிடக்குது. இன்னும் யார் 5-6 மாசம் வரான்னு சொன்னா வாரம் தப்பு யார் மேல இருக்கு? வாரம் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அதாவது கிச்சனை கிளீனா வச்சுப்பாங்க. சரி, ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தனியா கேட்டுறேன். நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் என் மேல ரொம்ப பாசமாக்கிடுவீங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்படி பார்த்தோன்னு வச்சுக்க, இப்படி பண்ணிட்டு இவன் மேக்கப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வரான்னு நினைப்பாங்க. ஓகே, ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாங்க எங்கள் மம்மி. இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். எல்லார் மம்மி கிட்ட வாங்காததான், நீங்களாம் வாங்காததான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் நெக்ஸ்ட் வேலையை பார்க்குறேன். இதுக்கு மேலே ஃபோன் எடுத்துட்டு நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கள் மம்மி இதற்குத்தானே ஆசைப்பட்டோய் பாலகுமாரி அப்படிதாங்க இருக்குது. எங்கள் அம்மா இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆக மாட்டாங்க. சரி, எங்கள் அம்மா கூட சேர்ந்து வேலை பார்த்து சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கிற வேலையை பார்ப்போம். பார்த்துட்டிங்களா? கேட்குதா? என்ன மம்மி? இருக்க பார்த்தீங்கன்னா வேலை ஹெவி ஆகிட்டே போகுது. இந்த டைமில் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளோட, அது என்ன சொல்கிறது, ப்ரில்லியண்ட்டு. நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு அடிமை வந்து தானாக சிக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம், ஓடிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். வேலை செய்கிற மாதிரி கொஞ்ச நேரம் தான் பில்டப் கொடுக்க முடியும். எஸ்கேப் ஆயிடலாம், தாங்க முடியல பாஸ். வேலை முடிஞ்சிருக்கும்னு வந்தால் ஊரில் இருக்க எல்லா குப்பையும் என் வீட்டில் தான் இருக்கும் போல், அப்படி இருக்குது. சரி, மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? மம்மி என்னம்மா க்ளீன்லாம் பண்ணிட்டேன் போல், அடி வாங்க போகணும். சுத்தமாக நல்லா இருக்கே. எவ்வளோ நேரம் ஆச்சு க்ளீன் பண்ண? அட ஃப்ரிட்ஜு கிஜ்ஜு எல்லாம் தூக்கி வெளில கடாச்சிட்ட போலையே. சூப்பர் மம்மி நீனே. அம்மா, என்னை பற்றி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லு. 4 நல்ல வார்த்தை தான் சொல்லு. சொல்லுமா. ஓ சரி, மம்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் அப்புறமா வந்து மம்மி கிட்ட பேசுகிறேன். மம்மி இங்கே பாரு, இங்கே பாரு, பாருடி தங்கம், இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சா போதும் எல்லாருக்குமே.
என்ன மாதிரி அம்மா எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இங்கே பாரு, என்ன பாரு. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ பாரு. தான் அம்மா 1000 கழுவி ஊற்றினாலும் நம்ம ஒரு வேலை செய்யும் போது அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் உண்மையாக சொல்கிறாங்க எதுவுமே போகாது. எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி வந்து என்னை கழுவி ஊற்றிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுல்ல, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக வரவே இல்லை வீட்டு பக்கமே. ஏன்னா அப்பாவை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும்ல. அதனால் நம்ம வீட்டில் பயங்கரமாக கற்பம்பூச்சி தொல்லை தாங்க முடியல. இப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருந்திருக்கோன்ட்டு. அம்மாவுக்கு மட்டும்தாங்க நம்மளோட கஷ்டம் என்னன்னு தெரியும். வாங்க க்ளீன் பண்ண கிச்சனை போய் பார்ப்போம். அம்மானா அம்மா தாங்க. கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த கை வச்ச இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்க்கவே அப்படியே சமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கு. இன்றைக்கி அந்த அக்கா வந்தவொடனே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணால் எல்லா வேலையும் ஈஸி தாங்க. பார்க்கும் போது என் கிச்சனா இது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இது இப்படியே இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. பட் நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. பார்க்க ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது என் கிச்சனை எனக்கு பார்க்கலாமா? நல்லா இருக்குல்ல? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதிகபட்சம் இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு இப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது நாள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அதோட வேலையை, அதாவது இனிமேல் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, ஸோ டக்கு டக்குன்னு இது எடுக்கிறதும் போடுறதும் வர்றதும் அப்படி தான் இருக்கும். அப்படியே நீட்டாக இருக்குங்க என் கிச்சனை. எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு கோபால். இதே நீட்னஸோட இதே இதுவோட அப்படியே நம்ம வச்சுருக்கோமா அப்படின்றது தான் பதில். இந்த பொம்மை நம்ம வாங்கணும் ஞாபகம் இருக்கா? சரி, அப்படியே இருக்கட்டும், அழகா எதுக்கு தூக்கி போட மனசு இல்லை, அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு என் கிச்சனை எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. மம்மி என்ன தான் கழுவி ஊற்றினாலும், என்ன தான் திட்டினாலும், என்ன பண்ணாலும் அம்மாவோட சிறப்பான ஒரு வேலையை பண்ணி கொடுத்துட்டு போனதில் அண்ணாச்சி ரொம்ப ஹாப்பி. அண்ணாச்சி நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட்டு. ஸோ கிச்சன் இப்படி இருந்தால் தான் நாளைக்கான வேலையை நல்லபடியாக முடிக்க முடியும். பார்த்தீங்கல்ல கிச்சன் எப்படி இருந்துச்சுன்ட்டு. முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. ஆமாங்க, வாரத்தில் ஒரு நாளாவது அம்மா வந்து இந்த மாதிரி பயங்கரமாக திட்டுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நீட்டாக இருந்தால் பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். பட் ஆனால் நம்ம 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்கணுன்னு தோணவே தோணாது. பட் மம்மி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது நெட்டே உண்மையாகவே டயர்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே கிச்சன் நீட்டாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது. பட் எடுக்க நோண்ட நம்ம வீட்டில் இவ்வளோ குப்பையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. குப்பையில் தான் நம்ம குடும்பமே நடத்திட்டு இருக்கோமான்ற அளவுக்கு இருந்தது. பட் ஓகே, எப்படியோ நல்லபடியாக கிச்சன் சுத்தமாயிடுச்சு. அடுத்து ஒரு ரூமாக வருவாங்க. பட் இந்த ரூமை திட்டு வாங்கினாலும் நல்லபடியாக முடித்ததில் ஹாப்பி என்னாச்சு. நீங்களும் ஹாப்பியாக பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் அம்மாவும் சொல்கிறத கேட்டு நடங்க. அதை கேட்க மாட்டோம் தான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம் தான். பட் அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம சுத்தமாக இருந்தால், நம்ம நல்லா இருந்தால், நம்ம அம்மாவை தவிர்த்து வேறு யாருங்க சந்தோஷப்பட போகிறாங்க? ஓகே, இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.